ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம கிளஸ்டர்னா என்ன, நோடுனா என்ன, இது நம்ம சிஸ்டமில் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பைட் பை பைட்டாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளிபைட். குபர்நெட்டிஸில் ஒர்க்கர் நோடு, மாஸ்டர் நோடு அப்படின்னு 2 டைப் ஆஃப் நோடு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த நோடுனா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா நோடுனா ஒரு சர்வர் அப்படின்னு அர்த்தம். சர்வர்னா ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒர்க்கர் நோடுங்கிறது ஒரு தனி கம்ப்யூட்டர், அதாவது ஒரு தனி சர்வர். மாஸ்டர் நோடுங்கிறது ஒரு தனி சர்வர். நம்ம கிரியேட் பண்ணுற எல்லா பார்ட்ஸுமே இந்த ஒர்க்கர் நோடில் தான் கிரியேட் ஆகும். அண்ட் இந்த பார்ட்ஸ்லாம் ஒழுங்காக வேலை செய்யுதா இல்லையா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்காக சில பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே மாஸ்டர் நோடில் இருப்பாங்க. அண்ட் இந்த ஒர்க்கர் நோடில் நம்ம நிறைய பார்ட்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே பார்ட்ஸ் கிரியேட் பண்ண இடமே இல்லைன்னா இன்னொரு ஒர்க்கர் நோடு கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு ஒர்க்கர் நோடு கிரியேட் பண்ணி அதில் பார்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்காணிக்கிறதுக்காக மாஸ்டர் நோடில் சில பேர் இருப்பாங்கன்னு. இப்போ 2 ஒர்க்கர் நோடு தான் இருக்குது அப்படின்னா ஒரு மாஸ்டர் நோடை வச்சு சமாளிச்சிருவாங்க. இப்போ 5க்கும் மேலே ஒர்க்கர் நோடு கிரியேட் ஆயிடுச்சுன்னு வைங்க. இந்த 5 பேரையும் மேய்க்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் நோடு பத்தாது. ஸோ 1க்கும் அதிகமான மாஸ்டர் நோட்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாஸ்டர் நோடு தான் ஒர்க்கர் நோடில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது, கரெக்டாக? அதனால இந்த மாஸ்டர் நோடை கண்ட்ரோல் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல் பிளேன்னாலும் மாஸ்டர் நோடுனாலும் ஒன்று தான். இப்போ நோடுனா என்னன்னு சிம்பிளாக புரிஞ்சிருச்சா? நோடுங்கிறது ஒரு மிஷினு, அதாவது சர்வர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒரு மிஷினில் ஃபுல்லாகவே வெறும் நம்ம கிரியேட் பண்ணுற பார்ட்ஸ் இருக்கும். ஒரு மிஷினில் ஃபுல்லாகவே இந்த பாடுங்களை மேய்க்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க. ஓகே, இப்போ கிளஸ்டர்னா என்ன? கிளஸ்டர்னா தமிழில் கூட்டம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஒர்க்கர் நோடு, மாஸ்டர் நோடு இதெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமாக இருக்குது இல்லை, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கிளஸ்டர். இப்போ நான் என்னுடைய கால்குலேட்டர் அப்ளிகேஷனை பாடாக மாற்றி அதை ஒரு ஒர்க்கர் நோடில் வச்சு அதை மேய்க்கிறதுக்காக ஒரு மாஸ்டர் நோடு வச்சு இப்போ இந்த 2 நோடும் சேர்ந்து இது என்னுடைய கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த கிளஸ்டரில் என்னுடைய அப்ளிகேஷன் மட்டும்தான் இருக்கும். சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா கிளஸ்டருக்குள்ளே தான் எல்லா நோடும் இருக்கும். இந்த நோடுக்குள்ளே தான் நம்ம கிரியேட் பண்ணுற பாடு இருக்கும். இப்போ கிளஸ்டருங்கிறது உங்களுக்கு கிளியர் ஆயிருச்சா? ஓகே, இப்போ நான் ஒரு கிளஸ்டரை கிரியேட் பண்ணுறேன். அதில் 2 சர்வர் இருக்குன்னு வைங்க. இப்போ இந்த 2 சர்வரில் இவன் தான் மாஸ்டர் நோடு, இவன் தான் ஒர்க்கர் நோடு அப்படின்னு யார் சொல்லுவா? நம்ம தான் ஒரு கிளஸ்டரை கிரியேட் பண்ணும்போது நீ தான் மாஸ்டர் நோடு அப்படின்னு சொல்லணும். உன்னுடைய ஒர்க்கர் நோட்ஸ் இவங்க தான், இவங்களை நீ தான் மேய்க்கணும் அப்படின்றதையும் நம்ம தான் சொல்லணும். இதை தான் கிளஸ்டர் செட்டப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளஸ்டர் செட்டப் பண்ணுறது பெரிய ப்ராசஸ். ஸோ க்ளவுட் ப்ரொவைடர்ஸ், அதாவது AWS, அசூர் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிளஸ்டர் செட்டப்லாம் பண்ணியே ஒரு சர்வீஸ் வச்சுருப்பாங்க. நம்ம அதை காசு கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீ சொல்கிறத பார்த்தா ஒரே ஒரு குபர்நெட்டிஸ் ப்ராஜெக்டை டெப்ளாய் பண்ணுறதுக்கு மினிமம் 2 சர்வர் வாங்கணும் போலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது ஒரு மாஸ்டர் நோடும் ஒரு ஒர்க்கர் நோடும் கண்டிப்பாக இருக்கணுமா? ஆமாம், ஒரு கிளஸ்டர் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு மினிமம் 2 சர்வர் வேணும். ஒரு மாஸ்டர் நோடு, ஒரு ஒர்க்கர் நோடு இருந்தால் தான் அது ஒரு குபர்நெட்டிஸ் கிளஸ்டராக இருக்கும். அப்போ நான் குபர்நெட்டிஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகவே 2 சர்வரை நான் வாங்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நம்ம லேர்ன் பண்ணுறதுக்காகவே மினி கியூப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த மினி கியூப்னா என்னென்னா, மாஸ்டர் நோடுங்கிறது தனி சர்வர், ஒர்க்கர் நோடுங்கிறது தனி சர்வர் அப்படின்னு இல்லாமல் நம்மளோட ஒரு சிஸ்டம்லேயே மாஸ்டர் நோட் அண்ட் ஒர்க்கர் நோடு இதை ஒரே சிஸ்டமில் செட் பண்ணி தந்துருவாங்க நமக்கு. நம்ம இதை வச்சே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு டாக்கர் இல்லைனா VM அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நம்ம டாக்கரை வச்சு இந்த மினி கியூபை எப்படி நம்மளுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி குபர்நெட்டிஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன். கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போயிட்டு டவுன்லோட் டாக்கர் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லிங்க்ல இன்ஸ்டால் டாக்கர் டெஸ்க்டாப் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோடு பேஜ் ஓப்பன் ஆயிருச்சு. இதில் டாக்கர் டெஸ்க்டாப் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ டவுன்லோட் பண்ணுறது கேட்கும். நீங்கள் உங்களோட ஃபோல்டரில் சேவ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ டவுன்லோட் ஆன ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ அந்த இன்ஸ்டாலரை ரைட் கிளிக் கொடுத்து ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் பண்ணுற பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இனிஷியலைஸ் ஆகிட்டு இருக்குது. இதில் டிஃபால்ட்டாக இருக்கிற கான்ஃபிகரேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ அன்பேக்கிங் ஃபைல்ஸ், ஆக்சுவலி இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இது கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும். ஸோ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறேன். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு.
கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ண சொல்லும். நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட லேப்டாப் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். நான் ரீஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ரீஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. டாக்கருடைய ஷார்ட்கட் ஐக்கான் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. நான் அதை ரைட் கிளிக் கொடுத்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்கர் எனக்கு டவுன்லோட் ஆகிருச்சு. டாக்கர் சிஎல்ஐயும் இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம டெர்மினலில் ஒரு கமாண்ட் போடணும். டாக்கர் --- வெர்ஷன் அப்படின்னு போடுறேன். வெர்ஷன் காமிக்குதான்னு பார்ப்போம். வெர்ஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காமிக்குது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம் நம்ம டாக்கரை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மினிக்யூப் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ப்ரௌசர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் மினிக்யூப் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினிக்யூபோடைய வெப்சைட் இது. அதில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களோட சிஸ்டம் என்ன மாதிரி சிஸ்டம் அப்படின்னு கேட்டிருக்கு. நம்ம எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு லேட்டஸ்ட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குதுல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிருக்கேன். ஸோ நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அதை போய் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் போகிறேன். போயிட்டு வழக்கம் போல் ரைட் கிளிக் கொடுத்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து இன்ஸ்டாலர் ஓப்பன் ஆகும். இது வந்து செம்ம குயிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். நீங்கள் வர்றதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு அக்செப்ட் கொடுத்துட்டு எந்த ஃபோல்டரோ அந்த ஃபோல்டரை நீங்கள் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். மினிக்யூப் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகிருச்சு. ஓகே, நீங்கள் இந்த ப்ரௌசரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் யுவர் கிளஸ்டர் அப்படின்னு போட்டு ஒரு கமாண்ட் கொடுத்துருக்காங்க, மினிக்யூப் ஸ்டார்ட்டு. இந்த கமாண்டை யூஸ் பண்ணி தான் நம்மளோட கிளஸ்டரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறவோ க்ரியேட் பண்ணவோ முடியும். ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மினிக்யூப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஆக்சுவலி கண்டெய்னர்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுவோம். நம்ம க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த கண்டெய்னர்லாம் பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம கிளஸ்டர் க்ரியேட் ஆகிருச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ நம்ம டாக்கர் ஆப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிக்யூப் அப்படின்னு ஒரு கண்டெய்னர் க்ரியேட் ஆகிருக்கு. அது ரன்னிங்கில் இருக்குது. குபர்நெட்டிஸோட கமெண்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் பார்ட்ஸை வந்து நம்ம லிஸ்ட் பண்ணுறதுக்கான கமெண்ட்ஸு. இதை நம்ம போட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போன செஷனில் க்ரியேட் பண்ணியிருந்தோம் அந்த பாடு வந்து இப்போ ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ ஒரு கமாண்ட் இருக்குது. எல்லா நோட்ஸும் இருக்குதான்னு பார்க்கலாம். kubectl get parts மாதிரி இது வந்து kubectl get nodes. இது வந்து எல்லா நோடையும் வந்து லிஸ்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நோடு தான் இருக்குது. அதுதான் மினிக்யூப். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மினிக்யூப் என்ன பண்ணுன்னா ஒர்க்கர் நோடையும் மாஸ்டர் நோடையும் ஒரே ஒரு மிஷின்லேயே க்ரியேட் பண்ணும். ஆக்சுவலி ஒர்க்கர் நோடுங்கிறது தனி மிஷினு, மாஸ்டர் நோடுங்கிறது தனி மிஷினாக தான் இருக்கும். நம்ம மினிக்யூப் என்ன பண்ணுவான்னா ரெண்டையும் ஒரே மிஷினில் நமக்கு பண்ணி கொடுத்துருவான். ஆக்சுவலி இப்போ இது என்னுடைய கம்ப்யூட்டர் இருக்குதுல்ல, என்னோடய லேப்டாப்பு, இது ஒரு மிஷின் கரெக்டாக. ஸோ இந்த ஒரு மிஷினில் ஒர்க்கர் நோடாகவும் இருக்கும், மாஸ்டர் நோடாகவும் இருக்கும். இதை சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒர்க்கர் நோடில் என்னெல்லாம் இருக்கும், நான் க்ரியேட் பண்ணுற பார்ட்ஸ்லாம் இருக்கும் கரெக்டாக. அதை தவிர வேறு எதுவுமே இருக்காது. மாஸ்டர் நோடில் என்ன இருக்கும், இந்த பாடெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற ஏபிஐ சர்வரு, ஷெடியூலரு, இந்த மாதிரி பெரிய தலைங்கள்லாம் இருப்பாங்க கரெக்டாக. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மினிக்யூப் வந்து என்னுடைய ஒரே ஒரு கம்ப்யூட்டரையே மாஸ்டர் நோடாகவும் ஆக்கிட்டு ஒர்க்கர் நோடாகவும் ஆக்கிட்டு ரெண்டுமே இந்த ஒரு மிஷினில் இருக்கிறதுனால நான் க்ரியேட் பண்ணுற பாடும் இந்த லேப்டாப்பில் தான் இருக்க போகுது. இவங்களை கண்ட்ரோல் பண்ணுற ஏபிஐ சர்வரு, கண்ட்ரோலரு, இவங்கெல்லாமும் இந்த லேப்டாப்பில் தான் இருக்க போகிறாங்க. இதை செக் பண்ணி பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு நம்ம பார்ட்ஸை பார்த்துருவோம். இப்போ kubectl get partsன்னு போட்டிருக்கேன். இப்போ என்னுடைய சிஸ்டமில் இருக்கிற பாடெல்லாம் இது காமிக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலி பாடு வந்து ஒர்க்கர் நோடில் தானே க்ரியேட் ஆகும். ஸோ இது வந்து ஒர்க்கர் நோடாகவும் ஆக்ட் ஆகுது. இப்போ ஏபிஐ சர்வர்லாம் இருக்கிறானான்னு பார்ப்போமா? அதுக்கு என்ன பண்ணணும்னா kubectl parts -A இப்படி கொடுத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் HCD, ஏபிஐ சர்வரு, கண்ட்ரோலரு, ஷெடியூலரு எல்லா பெரிய தலைங்கட்டும் இங்கே தான் இருக்கிறானுங்க. அது போக நம்ம ஒர்க்கர் நோடில் இருக்கிற வேண்டிய நம்மளுடைய சொந்த பாடும் இங்கே தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, ஒர்க்கர் நோடும் நானே, மாஸ்டர் நோடும் நானே அப்படின்னு இவன் இருக்கிறான். இப்போ நம்ம kubectl get nodes அப்படின்னு போட்டு மினிக்யூப் நோடை நம்ம பார்த்தோம். இவனை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கமாண்ட் இருக்குது.
kubectl டிஸ்கிரைப் நோடு, அந்த நோடை பற்றி டிஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோடோடைய பேரையும் கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்கன்னா இந்த நோடோடைய ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சிடும். இந்த நோடோடைய ஐபி அட்ரஸ் என்னது, இந்த மிஷினோடைய ஐடி என்னது, ஓஎஸ் என்ன ஓஎஸ்ஸு. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.